அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அஞ்சு பயந்து நடுங்கி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே எத்தனையோ விதமான கல்வியாளர்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ புரட்சியாளர்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ சாதனையாளருடைய பட்டியல்களை தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி உலகெங்கிலும் எத்தனை சாதனையாளர்கள் உருவானாலும் உலகத்துடைய சிறந்த மனிதர் என்று ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதரால் தொகுக்கப்பட்ட தி 100 என்ற ஒரு புத்தகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகம் போற்றும் உத்தமர்களில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பரவலாக அறிவோம். இந்த அளவுக்கு உலக அளவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக ذிக்ரக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னதை இன்றளவும் அல்லாஹ்வை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்மை பற்றிய நினைவை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய நினைவு மக்கள் மத்தியிலே எல்லோர் மத்தியிலேயும் வைக்கின்ற அளவிற்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்கள் இச்சமுதாயத்திற்காக வேண்டி இறை தூதராகவே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை மிக அற்புதமான முறையிலே, பரிசுத்தமான முறையிலே அவ்வாழ்க்கையை நடத்தி காட்டி இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வுகளை நாம் எல்லாம் புரிந்து வாழும் போதுதான் இறை தூதருடைய பொன்மொழிகள் என்னென்ன என்பதை குறித்த ஒரு விழிப்பு உணர்வு நமக்கு ஏற்படும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் யாராவது ஒருவருடைய தத்துவம் நம்முடைய மனசுக்குள்ள வந்து பூந்து விடுகிறது. யாராவது ஒருவர் ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டால் அந்த தத்துவம் மனதிலே பதிந்து விடுகிறது. கோபத்தை பற்றி கேட்டால் யார் சொன்னார் என்றால் ஸ்கூல் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. கோபம் எப்படிப்பட்ட ஆபத்தானது என்றால், நிலத்திலே ஒருவன் கையை வேகமாக அடித்தால் நிலத்திற்கு வலிக்குமா கை வலிக்குமா என்று கேட்டால் கைதான் வலிக்கும். அந்த மாதிரிதான் கோபம் உனக்கு ஆபத்தானது என்ற ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி காலமெல்லாம் அதை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்களை பார்க்கலாம். அல்லது நியூட்டன் உருவாக்கிய ஒரு ஈர்ப்பு சக்தி எப்படிப்பட்ட பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது, நியூட்டன் சொன்னார், நியூட்டன் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தெரியுமா என்று நியூட்டனை பற்றி பேசக்கூடியவர்கள் பார்க்கலாம். அதே போல தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார் தெரியுமா என்று அவரை பற்றி பேசக்கூடியவர்கள் ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அவ்வளவு பொக்கிஷங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இறை தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். காஃபத்தல் லின்னாஸ் பஷீரா வ நதீரா, ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கு நான் தான் பஷீர், நான் தான் நதீர் என்று நபியை நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொல்லக்கூடியவராக, நரகத்தை பற்றிய எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியவராக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் அன்புமிக்கவர்களே, நாம் புரிய வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். சாதாரணமா எனக்கு ஆங்கில புலமை இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு ஆங்கில புலமை இருக்கிறதா என்று கேட்டால் உடனே ரெண்டு நாவல்கள், அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிற 2 நாவல்களுடைய பேராசிரியர்கள் யாராவது இருந்தார் என்று சொன்னா அவங்க பேரை சொல்லிட்டாருன்னா ஆமா இவருக்கு உண்மையிலேயே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது என்ற அளவுக்கு புகழ ஆரம்பித்து விடுவார்கள். சாதா ஒருவருக்கு சயின்ஸை பற்றி தெரிகிறது என்று சொன்னால், அதை பற்றிய அறிஞரை பற்றி சொன்னால் 2 பேரும் லிங்க் ஆயிடுவாங்க. ஆனா உலகமெல்லாம் லிங்க் ஆகுவதற்கு ஒரே ஒப்பற்ற தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாலே எல்லோருடைய மனசுலையும் ஒரு ஈர்ப்பு உண்டாகிவிடும். இஸ்லாம் குறிப்பாக இஸ்லாமியருடைய உள்ளங்கள்ல ஒரு ஈர்ப்பு
ஏற்பட வேண்டும். ஆனால் ஏற்படுகிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால் வெறுமனே அந்த ரபியுல் மாதத்திலே 12 நாட்கள் மட்டும்தான் அந்த பேர் இருக்கும். அதுக்கப்புறம் அது காரணமாக போய்விடுகிறது. அது குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கும் போது பாங்கு சொல்லி குழந்தையோட காதல ஓதி விடுங்க என்று அங்கே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசிவிட்டு கலந்து விடுவார்கள். அல்லது கபஸ்தானுக்கு போவோம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அது போன்ற நேரத்தில் இறை தூதர் வருவார் போவார். அல்லது நிக்காவுடைய நேரத்துல நிக்காவுடைய மஜ்லிஸ்ல நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி வாழ்வேன் என்று ஒப்பந்தம் எடுங்க என்று அந்த நேரத்தில் வருவார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு போய்விடுவார். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைகள் அறிவுரைகள் வாழ்நாளெல்லாம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த அறிவுரைகள் சாதாரண அறிவுரைகள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளை கேட்டு சஹாபா பெருமக்கள் ஒரு கட்டத்திலே அப்படியே கண்ணீர் விடுகிறார்கள். எப்படி வருகிறது என்று சொன்னால் அந்த அறிவுரை ஜரஃபத் மின்னல் உயூன், கண்கள் எல்லாம் பொங்கி வருகிறது கண்ணீர். வஜ்லத் மின்னல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் அந்த அறிவுரை கேட்டு நடுநடுங்கி விடுகிறது என்று அந்த நேரத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், இன்னா ஹாதிஹி மௌஇதத்துன் முவத்த, இந்த உபதேசம் இருக்கிறது ஒரு விடைபெறக்கூடிய நபருடைய உபதேசத்தை போன்றிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அன்புமிக்கவர்கள், சாதாரண அறிவுரை அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவுரை பொறுத்தவரை சாதாரண மனிதனுடைய அறிவுரையும் அந்த அறிவுரையும் பொறுத்து பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவுரை மிக நுணுக்கமான முறையிலே எந்த காலத்திலே ஒருவன் எடுத்து அதை படித்து பார்த்தாலும் அது புரியும். இதுக்கு தான் சொல்லி இருக்கிறாரா, இதுதான் மென்ஷன் பண்றாரா, இதுதான் அவருடைய கான்செப்டா, இதுதான் மனித சமுதாயத்துக்கு தேவையானதா என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு அறிவுரையும் எடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அறிவுரைகள் இந்த உலகத்திலே ஏனோதானோ என்று கண்டுகொள்ளாமல் சில மக்களால் விடப்படுகிறது, பல மக்களால் அது பின்பற்றப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் ஒரு இறை தூதுத்துவத்திற்கு ஒரு கட்டடத்திற்கு உள்ள ஒரு செங்கலுக்கு ஒப்பானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நான் எப்படிப்பட்டவன் என்றால் ஒரு தூதுத்துவ கட்டடம் இருக்கிறது, ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு நபி வருவார், அந்த செங்கலால் அந்த கட்டடம் நடைபெறுகிறது. அந்த கட்டடத்தில் ஒரே ஒரு செங்கல் வைக்கக்கூடிய காலி இடம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு அந்த காலி இடம்தான் இறை தூதராக நான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் ஒரு உறுதியான ஒரு இறை தூதராக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த இறை தூதருக்குரிய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இந்த சமுதாயத்திலே முறையாக கொடுக்கப்படுகிறதா என்னதான் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ டிக்ஷனரியில ஒரு வார்த்தையை தேடுவோமே, எடுத்து பார்த்துட்டு அந்த டிக்ஷனரிக்கு ஒதுக்கி வச்சிருவோம், அந்த மாதிரி தான் இறை தூதர் வைக்கப்பட்டிருக்கிறார். இது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாபம், இது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தண்டனை. இந்த சமுதாயம் எப்பொழுதெல்லாம் இறை தூதரை ஏறோதானோ என்று கண்டுகொள்ளாமல் விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் இச்சமூகத்திற்கு தண்டனை வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யார் இந்த தூதருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன் என்று புறக்கணிக்கிறாரோ அவர் எச்சரிக்கையோடு இருக்கட்டும். இவர் சொல்லக்கூடிய அறிவுரை எல்லாம் கான்செப்ட் நமக்கு செட் ஆகல, இவர் சொல்றதெல்லாம் பெருசா லாஜிக்கு ஒத்து வரல, இவர் சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தா ஒருத்த ஆண்டி ஆயிடுவான், இவர் சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தா ஒருத்த பிச்சைக்காரன் ஆயிடுவான், இவர் சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தா ஒருத்த புத்தி இல்லாதவன் ஆயிடுவான், இவர் சொன்ன மாதிரி இல்லாம இவர் சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தா அவன் நாலேஜ்ல ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறாங்கன்னு பேசுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. ரிலிஜியன் விஷயத்தை ரிலிஜியனா பாருங்க. தயவு செஞ்சு சமுதாயத்திற்கு ஏற்றது என்று சொல்லிக் கொண்டு திரிக்காதீர்கள் என்று மேதாவிகள் சில பேர் பேசிக்கொண்டு திரிவார்களே. அப்படி எவனாவது ஒருவன் பேசினான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் நோயை வரக்கூடிய வேதனையை அல்லாஹ் தந்து விடுவான். அதனால்தான் மிகப்பெரிய இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பறைசாற்றுவதற்கு இறை தூதருடைய அறிவுரை எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதை நிரூபிப்பதற்கு எத்தனையோ இடங்களிலே சில காட்சிகளை நம்முடைய கண்ணு பார்வைக்கு முன்னால் கொண்டு வரும்போது இறை தூதர் கொடுத்த வேலையை நாங்களும் செய்வோம் என்று படித்தவர்கள், மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய விளையாட்டு வீரனாக சமுதாயத்திலே அடையாளம் காட்டப்படக்கூடியவன், மிகப்பெரிய அளவுக்கு உலகமெல்லாம் பாராட்டப்படக்கூடிய மிக திறமையான விளையாட்டு வீரன்,
இது போன்ற பலரும் அந்த சபையில ஏன் நீங்க இந்த மதுபானத்துக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்று சொன்னால் என்று இறைத்துதரை தடை செய்திருக்கிறார். அப்படி தடை செய்யப்பட்ட காரியத்தை விளம்பரம் கொடுத்து எனக்கு லாபம் வர வேண்டியதில்லை, அதுக்கு ஃபைன் கட்ட சொன்னா நான் கட்ட தயார் என்று ஒரு விளையாட்டு வீரன், ஒரு ஃபேமஸான வீரன் பேசுகிறான் என்று சொன்னால் அன்பிக்கவர்கள் எந்த அளவிற்கு இறைத்துடைய வார்த்தையோட உள்ளத்தை போய் தைத்திருக்கிறது பாருங்க. ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவல்ல காலேஜுக்கு வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் பிள்ளைகிட்ட மாணவிட்ட ஷேக்கன் கொடுக்க போகும்போது, சாரி நாங்க யாரு அந்நிய ஆட்கள்கிட்ட கையை கொடுக்க மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒழுக்க முறையை அந்த பெண்மணி கடைபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கே நிரூபிக்கிறார்கள் இறை தூதர் உலகளவிலே உயர்ந்தவர் என்று அந்த பெண்மணி நிரூபிக்க தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய பகுதிகளில் வேண்டுமானால், நம்முடைய தமிழகத்தில் வேண்டுமானால் சில பகுதிகளிலே மக்கள் இறை தூதரை கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கலாம். ஆனால் உலகத்தரத்தில் பார்த்தோம் என்றால் இன்ஜினியர்கள், டாக்டர்ஸ், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாரும் மத்தியிலேயும் இறை தூதர் பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை முஹம்மது என்ற பெயர் தான் உலகத்திலேயே அதிகமாக சூட்டப்படக்கூடிய முதல் தரம் பெயராக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஏதோ தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அவ்வளவுதான் முஹம்மது நபி என்று நாம் ஒதுக்கிவிட முடியாத பெரிய நாலேஜ், உலகத்திற்குரிய அறிவை ஒட்டுமொத்தமாக சுருக்கமான வார்த்தைகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நாம் எடுத்து படித்து பார்ப்பதற்கு நாம் தயாரா இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். கட்டுப்பட்டு நடங்க, கட்டப்பட்டு நடங்க, சொல்லக்கூடிய உபதேசங்கள் செல்வாக்கு கேட்டு நடங்க. ஒரு நீக்கிறோம் அடிமை உனக்கு தலைவராக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய அந்த தலைவன் சொல்லக்கூடிய நன்மையான வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நட. இது இறைத்துடைய போதனை. முதல்ல தக்வா வர வேண்டும். இரண்டாவது அறிவு பெருசுண்டாக்காத தலைவர் நன்மை என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை நீ புரிந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அலைஹா பின் நவாஜிப், நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளை உங்களுடைய கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க, ஏனோதானும் விடாதீங்க. நல்லி பீஸ் எப்படி கடிக்கிற அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை விட பன்மடங்கு அறிவுரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை கடைவாய் பற்களால் அப்படியே வெட்டியாக பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு அறிவுரை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆனால் நாம் அதை சாதாரணமாக போகக்கூடிய ஒரு வீசியை போல தட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரையில் பல அறிவுரைகள் இருக்கின்றன. ஒரு சிறுவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ பேணுதலோடு நடந்து கொள். தஜிதுஹு அமாமக, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பேணுதலோடு நடந்து கொண்டால் நீ இறைவனுடைய வல்லமை உனக்கு முன்பாக நீ காண்பாய். நீ அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பேணுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள். அப்பொழுது உனக்கு முன்னால் இறைவனுடைய அருளை நீ காணலாம். நீ செலிசெலிப்பான நிலையிலேயும் கஷ்டமான நிலையிலேயும் அல்லாஹ்விடத்திலே உன்னை பற்றிய ஒரு நெருக்க தொடர்பை ஏற்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்க. நல்ல செலிசெலிப்பா இருக்கிறியா, அப்போ இறைவன்கிட்ட போய் நெருங்கி இறைவன்கிட்ட, இறைவா நான் அடிமை, இறைவா இறைவா நான் இப்படி பலவீனமான நிலையில் இருக்கிறேன், இறைவா இறைவா எனக்கு இன்னும் தேவையில் இருக்கிறேன் என்று உன்னை பற்றி இறைவனத்துல பேசு. கஷ்டமா சந்தோஷம் வந்தாலும் பேசு, துக்கத்திலையும் பேசு, ரெண்டு நிலையிலையும் இறைவனத்திலே போய் பேசு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உனக்கு வாழ்க்கையில விதியில ஒரு விஷயம் கிடைக்காம போயிருச்சா, உடனே அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லாதே. உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைச்ச பின்னாடி உனக்கு திருப்தி இல்லாம போகுதா, அது ஏன் வந்துச்சு என்று சொல்லாத. வந்ததையும் குறை சொல்லாத, வராததை வேணும்னு சொல்லாத. விதியில் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்திக்கொள். புரிந்து கொள். இன்னன் நஸ்ரனா சபர், நிச்சயமாக உதவி எப்ப வரும் சொன்னா நீ பொறுமையோடு இருக்கும் போது உனக்கு உதவி வரும். கரத், உனக்கு விடுதலை எப்போ வரும், சோதனை நெருக்கடி இருக்கும் போது உனக்கு விடுதலை வரும். சிரமத்தோடு தான் இன்பம் ஒளிந்திருக்கிறது. இவ்வாறு வாழ்க்கையை புரிந்து கொள். உதவி என்பது பொறுமையோடு இருந்தா தான் உதவி வரும், அவசரப்படக்கூடாது.
விடுதலை என்பது சோதனை வரும்போது கண்டிப்பா விடுதலை வரும். கஷ்டமும் லேசும் சேர்ந்திருக்குது. எனவே லேசை எதிர்பார்க்காது ரெண்டு கலந்திருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அறிவுரை சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக நடந்து என்றால் இறைவனுடைய 5 நேர கடமைகளா வாக்குறுதி பேணுதலா, இறைவனுக்கு முன்னால் நான் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அந்த பேணுதல் மனைவியிடத்திலே நடக்க வேண்டியது, குழந்தைகளிடத்துல பேச வேண்டியது, நண்பர்களிடத்துல எல்லாத்திலும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் பேணுதலா இருக்கிறேன். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள்கிட்ட பாதுகாப்பா நடந்துக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுக்கு வேணுங்கிற கடமையை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பேணுதலா இரு. உனக்கு நீ அல்லாஹ்வுடைய அருளை கண்ணுக்கு முன்னாடி நீ பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து கடைசியாக சிரமத்தோடு தான் இன்பம் இருக்கிறது. எனவே இன்பத்தை மட்டும் கேட்காத, சிரமம் வரும் அப்புறம் இன்பம் வரும். அந்த இன்பத்தை பெறுவதற்கு சிரமத்தை சந்திப்பதற்கு நீ தயாராயிரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வாழ்வியல் பயிற்சியை தருகிறார் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலக வாழ்க்கை பற்றி சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி காண்பிக்கும் போது ஒரு ஒரு ஆட்டை காமிக்கிறாங்க. செத்து பிராக்டிக்கலா இன்னைக்கெல்லாம் ப்ராஜெக்ட் சொல்லி பெரிய அளவுக்கு மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அன்னைக்கே ப்ராஜெக்ட மக்களுக்கு இலகுவா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆட்டை காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களே இந்த செத்த ஆட்டை யாராவது ஒருவர் உங்களில் விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே செத்து போச்சு, எப்படி இதுக்கு விலை கொடுத்து வாங்க முடியும்? கண்டிப்பா விலை கொடுத்தாலும் நாங்க கண்டிப்பா வாங்க மாட்டோம், சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அப்படித்தான் உலகத்தை புரிஞ்சுக்கோ. உலகம் என்பது செத்த ஆட்டை விட மிக தாழ்ந்தது. இந்த உலகத்துல ஒரு வழிபோக்கனை போல வாழ்ந்துகள். என்ன அடிப்படை தேவை இருக்கிறது அவ்வளவுதான். நீ இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நீ வாழ்ந்தாலும் உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, கொடுத்து தீர்த்தது, இதுதான் நீ கபருக்கு போகும்போது உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆதமுடைய மகனே நீ புரிந்துகொள், இந்த உலக வாழ்க்கையை நீ புரிந்துகொள் என்று உலக வாழ்க்கை பற்றி அறிவுரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையை சொல்லி தராங்க. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அற்பத்தில் அற்பமானது இந்த உலகம் என்பது இனிமையானது, பசுமையானது. அல்லாஹ் இந்த பூமியில நீங்க எப்படி செயல்படுறீங்க பிரதிநிதித்துவத்தை கொடுத்து உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறா. அவன் அரிசியில உட்கார்ந்துட்டு உன்னை கவனிக்கிறான், எங்க போறான், எப்படி வர்றான், செலவு எப்படி செய்யறான், எப்படி பேசுறான், எப்படி பழகிறான், எல்லாமே அல்லாஹ் அரிசியில உட்கார்ந்துட்டு கவனிக்கிறான். இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை பற்றிய பல விஷயங்களை சொல்லி தராங்க. உலகத்துடைய அறிவுரை பிராக்டிக்கலாக ஒரு ஆட்டுக்கு எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேயோ, இந்த துன்யாக்கு பெருசா முக்கியத்துவம் தராத, நீ மறுமையை குறித்த சிந்தனையை அதிகமாகவே கோனோ அப்படினால் ஆகிறா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவுரை சொல்றாங்க. எப்படி அறிவுரை சொல்றாங்க? நீங்கள் மறுமையுடைய குழந்தைகளாக மாறுகிறீங்க. மறுமையுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? தொழுகையான குருகுலம் ஓடி வர்றது, சீக்கிரமா வர்றது, விவாதத்தா பேணுதலா இருக்கிறது, இறைச்சத்துக்குரிய காரியமா வேகமா செய்யறது, அருவருப்பான விஷயங்களா அப்படியே குழந்தைங்க முகத்தை சுழிப்பாங்க, என்ன இதெல்லாம் இந்த முகத்தை சுழிச்சு திருப்பிக்குவாங்க. இந்த மாதிரி மறுமையுடைய குழந்தைய மாறிடு, உனக்கு எது வேணும் எது வேணாம் முடிவு பண்ணிடுவ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நீ மறுமையுடைய குழந்தையாக மாறிவிடுங்கள் என்று அறிவுரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆனால் நான் உண்மையுடைய குழந்தைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்கள், எவ்வளவு பெரிய கைசேதம் யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு தந்த அறிவுரையை கொஞ்சம் நெஞ்சமல்ல அன்புமிக்கவர்களே, அவ்வளவு அழகான அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு தந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நாம் சாப்பிட போகும்போது அங்கே எப்படிப்பட்ட ஒழுங்குமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து அந்த உண்ணக்கூடிய உணவு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் சின்ன பையன் பிடிப்பையன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி விடல. அந்த சின்ன பையன் பக்கத்துல போறாங்க, யா குலாம், அன்பு குழந்தையே, சம்மில்லா, அல்லாஹ்வோட பேரை சொல்லுங்க, குல் பியமீனிக், வலது கையால சாப்பிடுங்க, அதே மாதிரி ஓரப்பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடுங்க, நடுப்பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு, நிச்சயமா பரக்கத் என்பது உணவு தட்டுடைய மத்திய பகுதியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு சிறு அறிவுரையை ஒரு சின்ன பையனுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்து உலகமெல்லாம் உள்ள மக்களுக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் சாப்பிடக்கூடிய ஒழுங்குமுறை, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெற்றிடம் என்ற அளவுக்குத்தான் இருக்க வேண்டும் என்ற
ஒரு நுணுக்கமான உணவு திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. கழுத்து வரைக்கும் தின்னாதாங்க எனக்கு செரிக்கும் என்று பேசினால் அவன் சுண்ணாவை புறக்கணிக்கிறான். அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெற்றிடம் என்ற அடிப்படையில் இருக்கும்போது நோய் இல்லாத வாழ்க்கை உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. இன்னும் திணிக்காத, அளவோட இரு, உணவை கூட வீண் நிறைவு செய்யாது, கவனமாக சாப்பிடு என்று உணவு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அற்புதத்தை சொல்லித் தர்றாங்க அன்புமிக்கவர்களே. எனவே ஒவ்வொரு விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை என்பது அவ்வளவு அற்புதமானது, அழகான. எந்த நேரத்திலும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உன்னுடைய மனைவிடத்திலே ஒரு குணத்தை வெறுத்தால் இன்னொரு குணத்தை அல்லாஹ் நன்மையாக்கி வைப்பான். அந்த இன்னொரு குணத்தை வைத்து திருப்தி அடைந்து கொள், அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும், அதுக்கு மேல உனக்கு கிடைக்காது. நீ எத்தனை மனைவிமார்கள், நீ 4 மனைவிமார்ல நீ கல்யாணம் முடிச்சாலும் 4 மனைவிமார்கள்ட்டையும் உனக்கு பிளஸ் வரும் மைனஸ் வரும். என்ன மனைவிட்டையும் உனக்கு எல்லாமே 100% பர்ஃபெக்டா நீ என்னதான் அந்த பெண்ணுக்கு பரிசோதனை ஏற்படுத்தி கேள்வி கேட்டு விசாரணை பண்ணி கல்யாணம் முடிச்சாலும் உனக்கு 100% மனைவி உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரை, உன் மனைவிடத்துல இருக்கக்கூடியதை வைத்து பாதுகாத்துக்கொள், இல்லாததை தேடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ ரொம்ப தேடத முடிஞ்சிடும், வாழ்க்கை முடிஞ்சிடும், தலாக்காயிரும். என்ன மாதிரித்தான் இருக்கணும் என்று அதட்டினால், மிரட்டினால், வரம்பு மீறினால் அந்த பெண் தாங்க மாட்டாள், உடைந்து விடுவாள். ஒன்று நீ வேணாம் என்று குலா விட்டு சென்றால் 1 மாத காலம் நின்றா அவளுக்கு வேறு திருமணம் நடந்தது, அவ்வளவுதான். இவன் வரம்பு மீறினா ஜமாத் உட்கார வச்சு முதல் தலாக், பிறகு 2வது, பிறகு 3 என்று போய்விடுகிறது. ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏன் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு 2 வரி வார்த்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இவ்வளவுதான். மனைவிடத்திலே நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம், அப்படி வெறுத்தாலும் அந்த பெண்ணிடத்திலே நீ வெறுக்கக்கூடிய காரியத்திலே அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். அந்த நன்மையை வைத்து திருப்தி அடைந்தீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை குறித்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் என்றால் அந்த அறிவுரை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா தெரிகிறது என்று யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவமா தெரிகிறது. நம்முடைய குழந்தைங்க 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 2 குழந்தைகளை சமமா பார்க்க முடியுதா? நம்மால சமமா பார்க்க முடியுதா? யார் டேலண்டா ரொம்ப டிஃபரெண்டான நாலேஜோட இருக்கிறாங்களோ அவங்க நல்ல தகப்பனாருடைய மடியில கொஞ்சம் நோகக்கூடிய மகனா மாறிடுறாங்க. யார் கொஞ்சம் நாலேஜ் கம்மியா, கொஞ்சம் டம்மியா, கொஞ்சம் அளவு கம்மியா, கொஞ்சம் அப்படியே மந்தமா இருந்ததுன்னா அது ஒதுக்கி வைக்கப்படுகிறது. அது வேறு கிடைக்கிறது. சாமர்த்தியமான குழந்தை எல்லாம் கேட்டு வாங்கிடுது. இந்த சாமர்த்தியமால இல்லாதது அப்படி அப்பாவியாவே வாழ்ந்து ஒரு கட்டத்துல மைண்ட் அளவுல அப்செட் ஆகி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போய் உளவியல் ரீதியாக பயிற்சி கொடுங்க என்று கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன் குழந்தைங்க பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் குழந்தைகளை சமமா பாரு. ஏதேனும் பைன அபிநாயத்து, உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நீதத்தை கடைபிடிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். அந்த குழந்தைகிட்ட ஸ்மார்ட்டான குழந்தைய ரொம்ப அளவு நெஞ்சோட வச்சுக்கிறதும், அளவு குறைந்த குழந்தைய, கொஞ்சம் நாலேஜ் கம்மியான குழந்தைய தள்ளி வைக்கிறதும் நியாயம் இல்லை. உன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நீதத்தை கடைபிடித்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய உலகத்துடைய தத்துவத்தை சொல்லித்தராங்க. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் நமக்கு காதில் விழுகிறதா இல்லையா என்ற அளவிற்கு இல்லாமல் பலவீனமான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். வியாபார தளத்திற்கு போகும்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டு தீர்த்தரலாம், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடலாம், எப்படியாவது தீர்த்தரலாம் பண்ணாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பொருளை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பரக்கத்து போயிடும். நியாயமா நட. உன்னுடைய வியாபாரத்துல பொய் சத்தியத்தை தொடராது, பொய் சத்தியம் செய்யாது. பொய் சத்தியம் என்பது பொருளை இல்லாமல் ஆக்கிறோம், ஆனா காலியாக்கிறோம், ஆனா பரக்கத்து கொஞ்சம் கூட உள்ள இறங்காது. எவ்வளவு சம்பாரிச்சு பத்தல, எவ்வளவு லட்சங்கள் சம்பாரிச்சும் போதல, இன்னும் குடும்பத்துல தேவை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, சிக்கல் இருக்குது. வருஷம் வரவு கணக்கை விட செலவு கணக்கு ஓவரா போயிட்டு இருக்குது. ரொம்ப கிரெடிட் அதிகமாயிட்டு இருக்குது, கடன் தொல்லை ஓவரா இருக்குது. சுயமாதான் பிசினஸ் பண்ற, ஆனாலும் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குது. எப்படியாவது மேல எந்திரிச்சு வரலாம் பார்த்தா முடங்கிட்டே இருக்கிற.
என்று இன்னும் வேலைக்கு போறதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது அப்படிலாம் ஒருத்தர் போய் அடிமையா நின்னெல்லாம் வாழ்ந்து நான் பழகவே இல்லை, இருந்தாலும் சொந்த பிசினஸ் செஞ்சாலும் மேல வரலாம் பார்த்தா முடியறது இல்ல, ரொம்ப கையை கடிக்குது என்று எத்தனையோ பேர் பேசக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். அதுல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார நுணுக்கத்தை அழகான இருக்கிறத சொல்லிங்க. என்னைக்கு பொய் சத்தியம் பண்ணாதீங்க. நீங்க பொய் சத்தியம் செய்வது என்பது வியாபாரத்துல பரக்கத்தை அழிச்சிரும், பொருள் காலியாயிரும். டெய்லி பொருளை காலியா பரவாயில்ல, கடையில் இருக்க பொருள் எல்லாம் சுத்தமா காலி பண்ணிடுறாரு. இவருடைய ஸ்டோர்ல இருக்க எல்லா ஜாமானும் தூண்டுறது, வியாபாரம் கொடிக்கட்டு பறக்குது, அதன் பறக்கத்து உள்ள இருக்காது. அல்ல வட்டி வரவு செலவு வைத்து அங்கே திவாலாக்குற சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளுக்கு இந்த அளவுக்கு கவனமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று, வியாபாரம் என்று இஸ்லாத்தோட பெரிய டாபிக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு அறிவுரையை கண்டும் காணாமல் விட்டுவிடப்படுகிறது யோசிச்சு பாருங்க. எத்தனை அறிவுரைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் மிக கேவலமாக புறக்கணிக்கப்படுகிறது. அந்த மாதிரி உள்ள பெரிய தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது. அன்புமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான உலக பார்வைக்கு மக்களுக்கெல்லாம் பொதுவாக சொன்ன வார்த்தை, நீங்க கண்டிப்பா பொறுமை இன்னம சபரு இந்த சதுமத்தில் ஊழா, உலகத்திற்கே சொன்ன அறிவுரை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொறுமை என்பது சோதனை மனசை அடிக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய முதல் கட்ட நடவடிக்கை என்று சொல்லி தந்தார். பொறுமை எப்ப கடைபிடிக்கணும்? எல்லா பிரச்சனை ஓடி போச்சு, அடிச்சாச்சு, திட்டியாச்சு, கோவப்படுத்தியாச்சு, சங்கடப்படுத்தியாச்சு, வீட்டுல கலவரம் உண்டாயாச்சு, எல்லாம் முடிஞ்சு போன பின்னாடி சரி பொறுத்து போக வேண்டியதுதான், என்ன பண்றது என்று பேசுவது பொறுமை அல்ல. பொறுமை என்பது பிரச்சனை அடிச்சது பயங்கரமா வீரமா வருது, ரொம்ப சுனாமியால மாதிரி வருது, மனசுக்குள்ள அடிச்சுது, தாங்க முடியல, அலறுது மனசு, கௌரவ பிரச்சனை, அந்தஸ்து பிரச்சனை எல்லாம் நிக்குது. இப்ப நான் என்ன செய்யணும் என்று அந்த நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என்று பொறுமை காப்பது என்பது மிகப்பெரிய சவால். அனுமதிக்கும் மிகப்பெரிய சவால். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நிதானமாக யோசித்தா மட்டும்தான் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா குடும்பத்துல சில பேர் தன்னையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் ஏற்பட்டு போய்விடும். சில சங்கடங்களோ ஒரு பொறுமை இல்லாத வார்த்தைகளை விடும்போது திடீரென்று ரூம கதை சாத்தியாச்சு, ஆள் அவுட், கொஞ்ச நேரத்துல உயிர் போயாச்சு. அங்க கடைசியில் அலறி என்ன பிரயோஜனம்? வார்த்தைகள் என்று அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துங்க என்று பல இடங்களை சொல்லி காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுமையை சொல்லி தந்த அந்த அருமை வேற யாருக்கும் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிஷா ரலியல்லாஹு மேல அவதூறு பண்ணிட்டாங்க மக்கள். சொல்ல மட்டும் இல்ல, நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா சரியா பொருந்தியும் போகுது. ஆயிஷா ரலியல்லாஹுடைய மாலை தொலைஞ்சு போகுது, எல்லாரும் போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தேடிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஒட்டகத்தில் ஏறி உட்காருவாங்க. அந்த ஒட்டகம் அந்த ஏறி உட்காருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒல்லியா இருந்ததுனால ஒட்டகத்துக்குள்ள அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நினைச்சு ஒட்டகம் அவங்க கிளப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு மாலையை தேடிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு தெரியல. கடைசியாக சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. அவங்க எதுக்கு வர்றாங்கன்னா, சரி விடுபட்டு போன பொருள் ஏதாவது இருக்கு செக் பண்ண வர்றாங்க. செக் பண்ண வந்த உடனேயே இன்னாலில்லாஹி ராஜின்னு சொல்லிட்டு தன் தாயார பார்த்த உடனே சொல்லிட்டு டக்குன்னு அவங்க முன்னாடி போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பின்னாடி வர்றாங்க, பாதுகாத்துட்டே வர்றாங்க. இப்ப எல்லா வகையிலும் பாதுகாப்பா கொண்டு வந்து சபையில சேர்த்துறாங்க. யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை எப்படியாவது கலங்கப்படுத்துங்கிறதுக்காக வேண்டி யூதர்கள் பிளான் பண்ணி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களையும் அவரை பாதுகாத்து கூட்டிட்டு வந்தாரு. 2 பேருக்கு இடையில கனெக்ஷன் பண்ணி விட்டு ஊரெல்லாம் காட்டுத்தீய பரவு. ரொம்ப ஆயிஷா ரலியல்லாஹுக்கு இது தெரியவே இல்லை. கூட இருந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, வெளியில போயிட்டு வரும்போது ஊரெல்லாம் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, அவனுக்கு தெரியலையா? அப்படியா? அவங்க கடைசியில் அழுகிறாங்க, அழுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தேம்பி அழுகிறாங்க. அது கண்ணீரே நிக்கிற. ரசூலுல்லாஹ் வழக்கமான பேச்சு கிடையாது, பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து சாதாரணமா பேசுறாங்க. உன்னை பத்தி தப்பு தவறுமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கேவலமான பொம்பளை, நீ இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் வரல. ஊரெல்லாம் பரவி இருக்கு, கன்ஃபார்மா எல்லாரும் நம்புற மாதிரியே இந்த செய்தி இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல
ஏதாவது ஒரு தப்பின் பக்கம் சார்ந்து இருந்தால் நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு ஆயிஷாவே. அதே நேரத்தில் நீ நிரபராதி என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு வழி அறிவித்து தெரிவிப்பான். இதோட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆயிஷா எல்லாரோட கண்ணீர் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் கண்ணீரே வரல. இன்னும் இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சுத்திருக்கு யாருக்கும் புரியல. ஏதாவது ஒரு தவறு, தம்புன்னு சின்ன தப்பு, தம்பு அப்படின்னு அரபியில தம்புன் என்று சொன்னா சின்ன தப்பு. ஒரு தவறின் பக்கம் நீ சார்ந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடு. நீ தவறின் பக்கம் சார்ந்திருக்கவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை நிரபராதி என்று எனக்கு தெரிவிப்பான். 10 வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இறக்கி வச்சு அல்லாஹ் இந்த நல்லெண்ணெய் வைக்க வேண்டாமா, நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்களா, அல்லாவுடைய தண்டனை வந்து இறங்கி இருக்கும், அல்லாவுடைய அருள் இல்லைன்னு சொன்னா சொல்லி சூரத்து நூர் 24 அத்தியாயத்துல 10 வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு உத்தமி அது நல்லா நிரூபிச்சா. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அதுக்கப்புறம் சங்கடம் இல்லாம வாழ்ந்தாங்க. மௌத்தாவும் ஆயிஷாவுடைய மடியில தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க என்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில கசப்பு இல்லாம வாழ்ந்தாங்க. காரணம் அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு காமிச்சாங்க. நம்ம சொல்லுவோம் ஆனா செய்ய மாட்டோம். பல நேரத்தில் நம்ம வீக் ஆயிடும். இன்னம சபரு இந்த சதுமத்தில் உள்ளா பெருமை என்பதெல்லாம் சோதரை உள்ளத்தை தாக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய முதல் கட்ட நடவடிக்கை என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு பாதுகாத்தாங்க. அதனால உலகம் போற்று முத்தபராக அவங்க வாழ்ந்தாங்க. எனவே நாம் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகள் வாழ்க்கையில் நமக்கு தேவை என்று நாம் புரிய வேண்டும். ஏதோ திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை போலவோ அல்லது வேறு காப்பியங்களை போல எடுத்துக்கொள்ளாமல் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை என்பது நம் வாழ்க்கைக்கு தேவை, அவசியம் என்பதை புரிந்துணர்ந்து அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த உலகத்துடைய தத்துவம் என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட தத்துவங்கள். ரசூலுல்லாஹ் பேசல, நாம் அவருக்கு வழி அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ் சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு எல்லாமே பேசியிருக்கிறாங்க. எதுவுமே அவர் மனசுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் பேசல என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமா வாக்களிக்கிறான். அப்படிப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களை எல்லாம் சத்திய கொள்கை, ஏகத்துவ கொள்கையிலே கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற அந்த முழக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், மனிதன் யாரையும் வணங்கக்கூடாது என்ற அடிப்படை தத்துவத்தை போதித்த அந்த மக்களை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ரசூலுடைய போதனையை மனதில் நாம் புரிந்து கொண்டு படித்துணர்ந்து நம் வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله وصحبه والناس اجمعين. திண்ணிமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக அளவிலே பார்க்கப்படுகிறது, உற்று நோக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் களங்கத்தை உண்டாக்குவதற்கு பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்தது, இப்பொழுது பரவலாக முழு நேரமாகவே அந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆரம்பத்திலே ஏதோ ஒரு சின்ன காட்சியிலே, ஒரு சின்ன சினிமா காட்சியிலே இஸ்லாத்தை பற்றி தவறுதலான ஒரு மெசேஜ் வரும், மக்கள் அது கொந்தளித்தாங்க, அதுக்கப்புறம் அடங்கும், மன்னிப்பு கேட்கப்படும், அது நிறுத்தப்படும். அல்லது அந்த குறிப்பிட்ட காட்சியை நீக்க வேண்டும் என்று போராடும் போது அந்த காட்சி நீக்கப்படும் என்ற அளவுக்கு இருந்தது. இப்போது சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலே காஷ்மீரில் வாழக்கூடிய அந்த மக்கள் எல்லா வகையிலும் அதாவது வன்முறையாளர்கள் என்று சித்தரிக்கப்பட்டு அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்ற அளவுக்கு இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு தவறுதலான ஒரு காட்சி மக்கள் மன்றத்திலே பரப்பப்படுகிறது. அன்புமிக்கவர்கள், இது போன்ற காட்சிகள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பிக் கொண்டே இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் இது தொடரத்தான் செய்யும் என்பதை நாம் பல நேரத்தில் புரிந்து கொண்டிருந்தாலும் அது போன்ற மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்வானது, இது எப்படிப்பட்டது என்ற அந்த நோக்கத்தை நாம் புரிய வைத்து தாவா செய்து அந்த மார்க்கத்தை நோக்கி வரவழைப்பதற்கு நாம் எல்லா வகையில் நம்மால் என்ற முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும்.
மருத்துவத்துறை சார்ந்தவர். ஒரு தடவை பரிசோதனைக்கு போகும்போது மருத்துவத்துறை சார்ந்த ஒரு டாக்டர் அவரு ஏதோ நியூஸ பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்கிறாரு, ஏன் உங்க ஆளுகளை இப்படி பண்றாங்க என்று கேட்கிறார். இல்லைங்க, அதுக்கு மதச்சாயம் பூசாதீங்க, வேறு இந்த மதத்தை சார்ந்த மக்களும் தப்பு செய்யறாங்க, வேற வேற மதங்களை சார்ந்த மக்களும் தப்பு செய்யறாங்க, அவன் மனிதன் ஒரு தவறை செய்கிறான், அவ்வளவுதான். அதுக்கு மதச்சாயத்தை பூசி இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று மொத்தமாக ஒரு முத்திரை வைக்கக்கூடிய ஒரு இழிவான பழக்கத்தை தயவு செய்து கடைபிடிக்காதீர்கள் என்று நாம் சொல்லும் போது மீண்டும் மீண்டும் அவர் ஆதரித்து பேசிட்டு இருக்கிறாரு. நாம் அவர்கிட்ட விடைபெற்று விட்டோம். வேண்டிய ஆதாரங்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தரப்படும் என்று சொல்லி மருத்துவத்துறை சார்ந்த ஒரு மனிதர் இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்களே. இஸ்லாம் என்பது எவ்வளவு சாந்தமான மார்க்கம், எவ்வளவு அமைதியான மார்க்கம். எத்தனை புரட்சியாளர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றளவும் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனை பாசிசத்தை பேசக்கூடிய எத்தனை தூய சக்திகள் இருந்தாலும் நான் சொல்வேன், இஸ்லாமிய மார்க்கம் தான் உயர்ந்தது. இதே தலப்பாயை கட்டிக்கொண்டு சொல்வேன், இதே பொட்டை வைத்துக் கொண்டு சொல்வேன், இஸ்லாமிய மார்க்கத்துடைய விஷயங்கள் தான் நேர்மையானது. காரணம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற வார்த்தையை சொல்றாப்ல. அந்த பேச்சாளர் ஒரு மாற்று மத சமுதாயத்தை சார்ந்த மனிதர், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடவுள் கோட்பாட்டை அழகான முறை, ஓ மார்க்கம் உனக்கு அதில் நான் தலையிட மாட்டேன், ஏன் மார்க்கம் எனக்கு அதில் நீ தலையிடாத, அவங்கவுங்க சமயம் அவங்கவுங்களுக்குரியது, பிற மத கடவுள்களை ஏசாதீர்கள் என்ற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கி இருக்கிறது என்று ஒருபுறம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அறிவில்லாத சில பேர் முட்டாள்தனமான முறையில பேசிக்கொண்டு திரிகிறார்கள். அது போன்ற பேசக்கூடிய அறிவியலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்குவத்தை ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நாம் துஆ செய்வோம். எல்லா வகையிலும் எல்லா தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு வியாபார ஸ்தலத்துல எங்க பார்த்தாலும் தொய்வு, எங்க பார்த்தாலும் படத்தை ஏதாவது எடுத்து போட்டுறான், மீடியால சோசியல் மீடியால போட்டுறான், எல்லா வகையிலும் படம் வரவெல்லாம் குறைஞ்சு போகுது, ஒரு கணக்கில் லாஸ் ஆகிடுது. இப்போ நம்ம டெவலப் பண்ணணும், என்ன பண்ணலாம், ஆட்ரா முஸ்லிமை என்று முஸ்லிம்களையும் இஸ்லாத்தை பற்றி கொச்சையான செய்திகளை சொல்லி இதன் மூலமாக தன்னுடைய உலக ஆதாயத்தை தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவியலிகள் கண்டிப்பாக தோற்று போய் விடுவார்கள். நாம் எல்லா வகையிலும் நம்முடைய செயல்பாடுகளால் இந்த இஸ்லாமிய கல்வி மார்க்கத்தை அவருடைய கல்வி வளத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மாற்று மத மக்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் ஒரு துண்டு பிரசுரத்தை கொடுத்து, இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம், இதுதான் இவருடைய கொள்கை கோட்பாடு, இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அஜெண்டா, இதுதான் மெயினான விஷயம் என்று அவர்களுக்கு உணர்த்தி விட்டால் போதுமானது. இது போன்ற பொய் தகவல்கள் எல்லாம் தூக்கி குப்பையிலே வீசி விடுவார்கள். அன்புமிக்கவர்களே, எல்லா வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களா வைத்திருக்கிறான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு ஒரு களங்கம் வரும்போது நான் கண்டும் காணாமல் இருப்பேன் என்றும் மார்க்கத்தை பேணி பாதுகாக்கின்ற நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரும் மாற்றல் புரிவானாக. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. واخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.